ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் 2D ஷேப் சர்க்கிள். சர்க்கிளை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, a circle is a two-dimensional shape made up of points that are all the same distance from the center. அதாவது சர்க்கிளில் நீங்கள் சென்டர்லேருந்து எந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணாலும் எல்லாமே சேம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அ சர்க்கிள். நெக்ஸ்ட், பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் மொத்தம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கிளில் சென்டர், ரேடியஸ், சர்க்கம்ஃபரன்ஸ், டயமீட்டர், கார்ட், செக்டர், tangent, secant, arc. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சர்க்கிள். இப்போ சர்க்கிளில் நம்பர் ஆஃப் சைட்ஸ், நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் எல்லாமே ஜீரோன்னு தான் வரும். ஏன்னா இந்த சைட்ஸ், வேர்டிசஸ் மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரு லைன் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்போ சர்க்கிள் அது ஒரு கர்வ்டு ஷேப்பாக இருக்கிறதுனால அதில் லைன் செக்மெண்ட்டே இல்லை. அதனால் அதுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸோ நம்பர் ஆஃப் வேர்டிசஸோ ஜீரோன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னா த பாயிண்ட் வித்தின் த சர்க்கிள் தட் இஸ் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அந்த வட்ட வடிவில் இருக்கிற அந்த கர்வ் ஃபுல்லாகவே சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் எந்த பாயிண்ட் மெஷர் பண்ணாலும் எல்லாமே சேமாக வரும். அதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதுதான் சர்க்கிளோட டெஃபினிஷனுமே. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் ரேடியஸ். த லைன் தட் கனெக்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு எனி பாயிண்ட் ஆன் இட்ஸ் பவுண்ட்ரி. அதாவது இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து அதனுடைய பவுண்ட்ரி வரைக்கும் எந்த லைன் கனெக்ட் பண்ணுதோ அந்த லைன் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்ட் ஆஃப் சர்க்கிள் டயமீட்டர். a line that passes through the center of the circle. அதாவது ஒரு சர்க்கிளில் ஒரு பக்கத்துலேருந்து அதனுடைய எதிர்பக்கத்துக்கு அதனுடைய மையப்புள்ளி வழியாக போகிற ஒரு கோடு, நேர்கோடு, அதுதான் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ். த லென்த் ஆஃப் த சர்க்கிள்ஸ் பெரிமீட்டர். இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்க்கிளோட சுற்ற அளவு, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் கார்ட். எ லைன் தட் பாசஸ் ஃப்ரம் ஒன் எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் டு த அதர். அதாவது ஒரு சர்க்கிளோட ரெண்டு புள்ளியையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு, அதை தான் நம்ம கார்டுன்னு சொல்வோம். அடுத்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் செக்டர். a part of a circle made of the arc of the circle along with its two radii. அதாவது ஒரு சர்க்கிளுடைய ஆர்க் பகுதியை அதோட ரெண்டு ரேடியஸ் லைனோட சேர்த்து பார்க்குறது தான் ஒரு செக்டர் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கிளில். அடுத்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் tangent. a line that passes through only one point on the circumference. அதாவது ஒரு வளைகோட்டை ஒரே ஒரு புள்ளியில் தொடுற ஒரு நேர்கோடு, அதை தான் டேஞ்சன்ட் அல்லது தொடலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் சீக்கண்ட். an infinite line that passes through any two points on the circumference. அதாவது ஒரு வளைவை குறைஞ்சபட்சம் ரெண்டு தனித்துவமான புள்ளிகளில் வெட்டுற ஒரு கோடு, அதுதான் சீக்கண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, சீக்கண்ட் அப்படின்றது ஒரு லத்தீன் மொழியிலேருந்து ஒரு சொல், சிக்கேர் அப்படின்ற ஒரு சொல்லிலேருந்து வர சொல் தான் சீக்கண்ட். அதுக்கு அர்த்தம் வெட்டுவது அப்படிங்கிறது. அடுத்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் ஆர்க். எனி பார்ட் ஆஃப் த சர்க்கிள்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது ஒரு சர்க்கிளோட சுற்ற அளவில்
ஏதாவது ஒரு பகுதி வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜில் சர்க்கிளோட எல்லா பார்ட்ஸும் மென்ஷன் ஆகியிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு 2D ஷேப்பை பார்க்கலாம். அடுத்த 2D ஷேப் ட்ரையாங்கிள். A triangle is a polygon with 3 sides and 3 vertices. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ன்றது ஒரு பாலிகன்னா நிறைய கோணங்கள் இருக்கிற அப்படின்னு பொருள். ட்ரையாங்கிளில் மொத்தம் 3 கோணங்கள் இருக்குது, 3 சைட்ஸ் 3 வெர்டிசஸ் இருக்கிற ஒரு 2D ஷேப் தான் ட்ரையாங்கிள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3, நம்பர் ஆஃப் வெர்டிசஸும் 3. டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்: equilateral triangle, isosceles triangle, scalene triangle, right triangle, acute triangle, obtuse triangle. Equilateral triangle. இந்த triangle all the 3 sides and 3 angles are equal. அதாவது 3 பக்கங்களும் ஒரே நீளமாக இருக்கிற ஒரு முக்கோணத்தை தான் சமபக்க முக்கோணம், ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. Isosceles triangle. A triangle that has any 2 sides equal in length and angles opposite to equal sides are equal. அதாவது ஒரு முக்கோணத்தில் 2 பக்கம் மட்டும் சமமாக இருக்கிறது, அதுதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். A triangle with 3 sides of different lengths and 3 angles of different measures. அதாவது ஒரு முக்கோணத்துடைய எல்லா பக்கங்களுடைய நீளமும் சமமற்றதாக இருக்கும், அதான் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்து acute triangle. A triangle in which all 3 interior angles are less than 90 degree. அதாவது ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களும் சின்னதாக, அதாவது அதோடைய ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும், அந்த முக்கோணத்தை தான் அக்யூட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். obtuse triangle. A triangle in which one of the interior angles measures more than 90 degree. அதாவது ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணம் மட்டும் 90 டிகிரியை விட பெருசாக இருக்கும் அதோடய ஆங்கிள், மீதி 2 கோணமும் 90 டிகிரியை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோட ஆங்கிள், அதை தான் நம்ம obtuse triangle அப்படின்னு சொல்கிறோம். right triangle. A triangle in which one angle is equal to 90 degree and the other 2 angles are acute angles. அதாவது ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணம் மட்டும் செங்கோணமாக, அதாவது 90 டிகிரி இருக்கிற ஒரு முக்கோணத்தை ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2D ஷேப் ஸ்கொயர். A square is a 2D shape with 4 equal sides and 4 equal angles. ஸ்கொயருடைய ப்ராப்பர்ட்டிஸ்: number of sides 4, number of vertices 4. ஸ்கொயருக்கு all sides are equal, opposite sides are parallel, diagonals bisect each other, all angles are equal. அடுத்த 2D shape rectangle. A rectangle is a 2D shape with 4 sides and 4 equal angles. Properties of rectangle: number of sides 4, number of vertices 4, opposite sides are equal, opposite sides are parallel, diagonals bisect each other, all angles are equal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த கண்டென்ட் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.